பாப்போன்னு சொல்லியா. அந்த ராணி கிட்ட எப்படி போய் இதை கேட்க? யாருக்குனே இதை பத்தி யாருக்கிட்டுமே பேசிடாதுங்கன்னு அந்த ராணி சொல்லியா. ஓயாம அவ வீட்டுக்கு போனாலும் ஏதாவது சொல்லுவா. அப்படியே வீட்டுக்கு போயிட்டா மட்டும் மணக்க மணக்க பேசிடுவா. ஏதாவது சாப்பிடுறியா குடிக்கிறியான்னு கேட்டு விசாரிச்சு தள்ளிடுவா. அன்னைக்கு கேட்டா பாரு, காபி வேணுமா? இப்படி கேட்டா யாராவது காபி வேணும்னு சொல்லுவாப்ல? வேண்டான்னு தான் சொல்லுவாவ. என் வீட்டுக்கு அவ வரட்டுமே கல்யாணம் முடிஞ்ச பிறகு காபி போய் போட்டு குடின்னு சொல்லுவேன். என்ன திமிர்ல ஆடி அந்த ராணி. இப்ப வீட்டுக்கும் போய் போட்டோ அனுப்பு, இல்லைன்னா நேர்ல வந்து பாக்கட்டுமான்னு கேட்க முடியாது. அந்த ஓடி போனால ஒருத்தி அவ போட்டோ ஒரு நாள் கேட்கும் போது ரொம்ப சீன் போட்டா. இவ போட்டோவை கேட்டா அனுப்புவாளா அனுப்ப மாட்டாளான்னு தெரியலையே. எப்படியோ அந்த பிள்ளை அன்னைக்கு காலேஜ் போகும்போது நான் பார்த்துட்டேன். பாக்குறதுக்கு அந்த ராணி மாதிரியே இருக்கிறதுனால இதுதான் ராணியோட மவான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் மவனும் பார்க்கணும்னு சொல்லியானே, எப்படி அந்த பிள்ளைய அவனுக்கு காட்டி கொடுக்குது? பேசாம அவ படிக்கிற காலேஜுக்கு கூட்டிட்டு போய் தூரமா இருந்து காமிச்சு கொடுத்துட்டு வந்துடலாமா? சரி, அப்படி செஞ்சா நல்லாவா இருக்கும். என் மவன் கெட்டிக்கிட போறான். அந்த பிள்ளைய போட்டோலயோ இல்ல நேர்லயே போய் சந்திக்கிறது தானே அழகா இருக்கும். ராணிக்கு போன் போட்டு பேசாம கேட்டுருவோம். அந்த ராணி பெரிய மகாராணி மாதிரி பேசுவா. அவ மாவா பெரிய இளவரசி, அவ போட்டோலாம் தர முடியாதுல சொல்லுவா. என்ன செஞ்சு தொலைக்க அழுவட்ட தானே கேட்டாவனா? கேட்டு தொலைப்போம். முதல்ல நேர்ல வரட்டுமான்னு கேட்போம். ரெண்டாவது அவட்ட போட்டோ கேட்போம். எதுக்காவது ஒன்னத்துக்கு சம்மதிச்சு தானே ஆகணும் அந்த ராணி. ஹலோ சம்மந்தி, என்ன சம்மந்தி எப்படி இருக்கிய? 2 நாளைக்கு முன்னாடி தானே வீட்டுல வந்து பாத்துட்டு போனியே, அதுக்குள்ள என்ன நலன் விசாரிப்பு? ஒன்னும் இல்ல சம்மந்தி, சும்மாதான். சரி, உங்க வீட்டுல எல்லார்ட்டையும் பேசிட்டீங்களா? என்ன சொன்னவ? சம்மந்தி நான் தான் அங்கேயே சொல்லிட்டு வந்துட்டேன்ல. எங்க வீட்டுல எல்லாருக்கும் சம்மதம். 1 வருஷம்னாலும் சரி 2 வருஷம்னாலும் சரி நாங்க வெயிட் பண்ணியோம். கட்டுனா உங்க வீட்டு பொண்ணதான் கட்டணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் சம்மந்தி. எவ்வளவு நாள்னாலும் சரி காத்திருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வேற என்ன சம்மந்தி? அது வந்து என் மகன் இருக்கான்ல, அவன் சொன்னா எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணலாம். ஆனா அந்த பிள்ளைய நான் ஒரு தடவையாவது பார்க்கணுமேன்னு கேட்டான். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இப்போதைக்கு அதெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? யார்கிட்ட இதை பத்தி பேசாதுங்கன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன். சம்மந்தி நான் யார்கிட்டயுமே இதை பத்தி பேசவே இல்லை. என் மகன் கிட்ட மட்டும்தான் சொன்னேன். அவன் தான் சொன்னா எனக்கு ஓகே தான்மா, ஆனா அந்த பொண்ணு ஒரு தடவையாவது நான் பார்க்கணும்னு சொன்னான். கல்யாணம் பண்ணிக்க போறது அவன் தானே, அவனுக்கு ஆசை இருக்காதா? அதான் சம்மந்தி நீங்க கோயிலுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு வாங்க, நாங்களும் வரோம். நேர்ல 2 பேரும் பார்த்துக்கிடட்டும். நீங்க எதுவுமே சொல்லி அறிமுகம் கூட படுத்த தேவையில்ல. சும்மா தெரிஞ்சவியன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைங்களா? இங்க பாருங்க, அதெல்லாம் சரி வராது. நான் அப்படி எங்கேயும் கூட்டிட்டு வரமாட்டேன். என்ன வேலையே இல்லாம சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? இல்ல சம்மந்தி, நான் அப்படி நினைப்பேனா? என் மகன் தான் உங்க மகளை பார்க்கணும்னு ஆசைப்படியா. அவனும் ஒன்னும் சும்மா இல்ல, பிஸியா தான் இருக்கான். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் கெட்டிக்கிட போறவள பார்க்கணும்னு அவன் ஆசைப்படியா. நாங்களும் 1 வருஷம் காத்திருக்கணும் பத்தியலா, மன திருப்தியோட காத்திருக்கணும்னு அவன் ஆசைப்படியா. நீங்க உங்க மகளை கோயிலுக்கு மட்டும் கூட்டிட்டு வாங்க, நாங்க தூரத்துல நின்று பாத்துக்கிடியோம். அறிமுகம் கூட படுத்த வேண்டாம் சம்மந்தி. வீட்டுக்கு வந்தாதானே பொண்ணு பார்க்க வந்திருக்கோன்னு எல்லாருக்கும் தெரியும். கோயில்ல பார்த்தா யாருக்கு என்ன தெரிய போகுது சொல்லுங்க? இங்க பாருங்க, நீங்க சொன்னபடிக்கலாம் கோயிலுக்கு அங்க அங்கன்னு கூட்டிட்டு வர முடியாது. 1 வருஷம் உங்களால காத்திருக்க முடியும்னா இருங்க, இல்லைன்னா வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. என் பிள்ளை நல்லா தான் இருக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா காத்துருங்க. சம்மந்தி நான் ஒரு தடவை காலேஜுக்கு போகும்போது அவளை பார்த்திருக்கேன். நல்லா தான் இருக்கா, நான் இல்லைன்னு சொல்லல. என் மகன் ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படியா. இங்க பாருங்க, என் பிள்ளையெல்லாம் பார்த்து தான் சம்மதிக்கணும்னா இந்த கல்யாணமே வேண்டாம். சம்மதிக்கிறதுக்கு இல்ல சம்மந்தி, அவன் 1 வருஷம் காத்திருக்கணும் பத்தியலா, அதனால எப்படி இருக்கான்னு பார்க்கணும்னு ஆசைப்படியா, அவ்வளவுதான். பார்க்காம எப்படி இந்த காலத்துல கல்யாணம் முடிப்பாவ நீங்களே சொல்லுங்க. அப்படியா? அப்படின்னா வேற பொண்ணை பார்த்துக்கிடுங்க. ஐயோ சம்மந்தி, நீங்க எங்கேயுமே கூட்டிட்டே வர வேண்டாம் உங்க மகளை. உங்க மகளோட போட்டோ மட்டும் இருந்தா கொஞ்சம் அனுப்பி விடுங்களா? அவ என்னைய மாதிரி தான் இருப்பா. இதுக்கு மேல உங்களுக்கு ஒன்றும் சொல்லக்கு இல்லை. போட்டோலாம் அனுப்ப முடியாது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா காத்துட்டு இருங்க, இல்லைன்னா வேற இடத்துல பொண்ணு பார்த்துக்கிடுங்க. ஐயோ வேண்டாம் சம்மந்தி, நாங்க இதுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்கணும். நாங்க ஃபிக்ஸ் ஆயிட்டோம், உங்க வீட்டு பிள்ளைய தான் கட்டணும்னு. அப்படின்னா எதுக்கு போட்டோ வேணும்னு கேட்டுட்டு இருக்கிய? போட்டோ பார்த்து முடிவு பண்ணலன்னா அனுவை விட ஜெனி இன்னும் அழகா தான் இருப்பா. வேணும்னா காத்துருங்க, இல்லைன்னா வேற இடத்துல பார்த்துட்டு போயிட்டே இருங்க. சம்மந்தி நாங்க காத்திருக்கோம். 1 வருஷம் என்ன 2 வருஷம் கூட காத்திருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை சம்மந்தி. நீங்க போட்டோ கூட அனுப்ப வேண்டாம். ஒரு 6 மாசம் கழிச்சு வேணா நாங்க வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு வரட்டுமா? எதுக்கு? என்ன அவசரம்? சும்மாதான்
யாரோட அறிமுகமும் யாருக்கும் இப்ப தேவை கிடையாது. என் மக காலேஜ் முடிக்கிற வரைக்கும் யாரும் யாரையும் பார்க்க கூடாது. யார் வீட்டுக்கும் யாரும் இப்ப வர்றதுக்கும் நான் விரும்பல. உங்க மக என்னமோ 6 மாசத்துல வெளிநாட்டுக்கு போயிருவாருன்னு சொன்னீங்க. இப்ப என்னமோ என் வீட்டுக்கு விருந்துக்கு வருவாருன்னு சொல்றிய. என்னதான் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சம்மந்தி, வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசிட்டு. எதுவும் தேவையில்ல. அவர் வேலை பார்த்துட்டு வெளிநாட்டுக்கு போக சொல்லுங்க. பிறகு எப்ப கல்யாணம் சொல்றானோ அப்ப வந்தா போதும். இல்லனா பொண்ணை கூட்டிட்டு போய் அங்க வச்சு கல்யாணம் முடிச்சு கொடுத்துடலாம். சும்மா இந்த மாதிரி போன் போடுற வேலையை வச்சுக்கிடாதுங்க. எங்க வீட்டுல எல்லாருக்கும் தேவையில்லாத சந்தேகங்கள் வரும். போன வைங்க. சரி சம்மந்தி, உங்க இஷ்டப்படியே மெதுவாவே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சம்மந்தி சம்மந்தி, தேதி எடுப்பா, போன வச்சுட்டா. அப்படி என்னதான் இவளுக்கு திமிரா ஆணவமா? நான் பேசிட்டு இருக்கேன், அப்படியே போனை கட் பண்ணிட்டு ஓடியா. ஏன் இவ மவளை இந்த ஊருக்குள்ள யாருமே பாத்திரக்கூடாது? பெரிய ஊர்லயே இல்லாத இளவரசி. அந்த அம்மா போட்டோவை கூட யாரும் பாத்திரக்கூடாது. காலேஜுக்கு போகும்போது வரும்போது ஊர் உலகமே பாக்குது. என் மவன் கெட்டிக்கிட போறாவல, அவன் பார்க்க கூடாதான். இதேதான் அவன் மூத்த மவளுக்கும் சொன்னா போட்டோ அனுப்ப முடியாதுன்னு. அந்த ஆள் அவன் ஓடி போயிட்டா. இப்போ இவளுக்கும் சொல்ற, இவ எந்த ஆள ஓட போறாளோ தெரியல. இதுக்குதான் ஓவரா ஆடக்கூடாதுங்கிறது. மூத்த மவளுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கினா எங்க கிட்ட. ரொம்ப ஆட்டம் போட்டா அந்த ராணி. அந்த ஆட்டத்தையே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாவா. ஒண்ணும் இல்லாத பிச்சைக்காரனுக்கு கெட்டுப்பட்டு போயிருக்கா. என் மவளை தங்க கட்டில படுக்க வைப்பேன், தங்க தட்டுல தான் சாப்பிட வைப்பேன்பா. இப்போ ஒரு குடிசையில போய் கிடந்து திருவோட்டை ஏந்தி சாப்பிட்டுட்டு இருப்பா. இப்பயாவது இந்த ராணி அடங்கியிருப்பான்னு பார்த்தா என்ன அடங்கலையே. இன்னும் அதே திமிரு அப்படியே தான் இருக்கு. ரொம்ப தான் ஆட்ட முடியும். அதுவும் நான் ரொம்ப பேசுறா. எந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார வீட்டையோ பொண்ணு வீட்டுக்கார இப்படி பேசி நான் பார்த்தது இல்ல. என்ன ஆட்டம் இவளுக்கு. ஆடு ஆடு, நல்லா ஆடு. ஒரு நாள் உன் ஆட்டத்தை அடக்கிற இரு, அப்ப தெரியும் நான் யாருன்னு. அது வரைக்கும் நீ பேசு, நல்லா பேசு. ஒரு நாள் இருக்கு உனக்கு. டாட்டி, என்ன பீடி தட்டை எடுத்துட்டு உட்கார்ந்திருக்கா? சோறு ஆக்கலையா? எத்தி அதான் மதியம் செஞ்சு வச்சுட்டேல்ல. சாயங்காலம் இப்ப உங்களுக்கு என்ன சோறு வேண்டி கிடக்கு? ராத்திரிக்கு ஏதாவது செஞ்சு தரேன். காப்பி போடலையா? ஸ்நாக்ஸ் பண்ணலையா? காப்பி ஸ்நாக்ஸா? ஏன் தேடி டென்ஷன் பண்றீங்க? உங்க மாவ வந்துட்டு அதை செய் இதை செய்து மதியம் சமைச்சு நான் தந்திருக்கேன். இப்போ காப்பி ஸ்நாக்ஸா? உள்ள பால் இருக்கு, எடுத்து காய்ச்சிட்டு நீங்களே காப்பி போட்டு குடிங்க. ஸ்நாக்ஸ் வேணும்னா பிஸ்கெட் இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிடுங்க. என்னது பிஸ்கெட்டா? அதெல்லாம் எவன்டி சாப்பிடுவா? போய் பருப்பு ஊற வச்சு அரைச்சி வடை போடு. என்னது வடையா? அதெல்லாம் இப்ப செய்ய முடியாது, எனக்கு வேலை இருக்கு. நானும் பார்த்துட்டு இருக்கேன், 2 நாளா பீடியே சுத்த விட மாட்டேங்கிறீங்க. போங்க தே, நீங்களே போய் காப்பி போட்டு குடிச்சு அந்த பிஸ்கெட் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. இல்லனா உங்க மாவட்ட சொல்லுங்க, அவளே காப்பி போட்டுக்கிடுவா. அவ என்ன அவ வீட்ல காப்பி போடாததா? நான் தான் வந்து போட்டு வாயில ஊட்டி விடணுமா? ஏய், ரொம்ப பேசாதடி. ஒழுங்கு மரியாதையா எழுந்து போய் காப்பியை போட்டு வடைய சுடு. நினைச்ச உடனே வடை சுட முடியுமா? பருப்பு ஊறணும். சரி, அப்படின்னா பச்சி போடு, இல்ல போண்டா போடு. பச்சி போண்டாவா? வாழைக்காலாம் இல்ல. வாங்கிட்டு வாடி. அதான் என் மாவை கொடுக்கற ரூபாயை நீ தானே பதுக்கி வச்சிருக்கா? ஆமா, பதுக்குனவ நல்லா. கிழக்கு வடை தான் ரூபாயே தாராவே, மிச்சத்துல உங்ககிட்ட தானே தாராவே. ரொம்ப பேசாதடி. உங்ககிட்ட ரூபா இருக்குன்னு எனக்கு தெரியும். என்கிட்டலாம் ரூபாய் இல்ல. ஏற்கனவே உங்க மாவா வந்துட்டானே, நாட்டுக்கோழியில தான் சமைக்கணும், ஆட்டுக்கறி தான் எடுக்கணும்னு ஒரே தொல்லை. 2 நாளா அவளுக்கு ஏகப்பட்ட ரூபாய் செலவு பண்ணியாச்சு. இப்போ வாழைக்காய் வாங்க போறதுக்குலாம் ரூபாய் இல்ல. ஏய், நீ போய் ரூபாய் எடுக்கறியா இல்ல நீ ஒளிச்சு வச்சிருக்க இடத்துல நான் தேடி எடுக்கட்டு மாட்டி? எத்தி என்னட்டி ரூபாய் இருக்குல்ல, நாடகம் தானே போட்டியா? போ, எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வா. இன்னைக்கு பச்சி போண்டா 2த்தையும் போட்டு காப்பியை சூடா போட்டு எனக்கு என் மவளுக்கு எடுத்துட்டு வந்து தாரா. 1/2 மணி நேரத்துல நான் சொன்னதை செய்யல, பீடி தட்டை தூக்கி தூர எறிஞ்சிருவேன்னு சொல்லிட்டேன். எத்தி, நானும் 4 காசு சம்பாதிக்கணுமா வேண்டாமா? ஏற்கனவே சீட்டு பணத்துல வாங்கின அந்த கம்மலை தொலைச்சிட்டிய. இப்போ சரோஜாக்காக அந்த சீட்டு பணத்தை கட்டி முடிக்கணும். நானும் கொஞ்சமா செலவுக்கு காசு சேர்க்கணும். அதுக்காக தான் பீட் சுத்திட்டு இருக்கேன். ஏன் தேடி இம்சை பண்றீங்க? ஏய், எனக்கு அதெல்லாம் தெரியாது. போய் வேலையை பாரு சொல்லிட்டேன். பீடிலாம் சுத்தக்கூடாது. வேலையை முடிச்சிட்டு வந்து உட்காந்து சுத்து. வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் சுத்தணும்னா ராத்திரி 12 மணிக்கு தான் உட்காந்து சுத்தணும். அப்பயே உங்களுக்கு லைட் போட்டு சுத்தக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும். லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல தான் உட்காந்து சுத்தணும். ஏன் தேடி நீ வேலை பார்க்க விட மாட்டேங்கிறியே? ஏய், ரொம்ப பேசாதடி. நான் உனக்கு மாமியாரு. ஒழுங்கா நான் சொல்றத கேளு. இப்ப என் மவளுக்கு காப்பியும் பச்சியும் போண்டாவும் வரணும். வரையில தட்டை தூக்கி தூர எறிஞ்சிருவேன். உங்க மாவ எதுக்கு 2 நாளா போகாம என்ன இங்கே உட்கார்ந்திருக்கா? நான் சமைச்சு போடுவேன், தின்னிட்டே உட்கார்ந்திருக்கலாம் பாக்குறாளோ? போ சொல்லுங்க அவளை. ஏய், என் மவளையா பேசுற? அவ்வளவுதான் உனக்கு இந்த வீட்டுல
என் மவ இங்கதான் இருப்பா, இன்னும் 10 நாள் கூட இருப்பா. 10 நாள் இருந்தானா 10,000 ரூபாய் செலவாகும் அவளுக்கு மட்டுமே. பண்ணிட்டி உனக்கு என்ன 10-15 நாத்தனாரா இருக்கா? ரொம்ப தான் குதிக்கிறா. ஒரு நாத்தனார் தானே செலவு பண்ணு. உன் வீட்ல இருந்து யாராவது வந்தா மட்டும் என்ன மாதிரி குதிக்கிறா? என் வீட்ல இருந்து வரவியலுக்கு வீட்டு கஷ்டம் தெரியும். இப்படி உட்கார்ந்து திங்க மாட்டாவே. ஏய், என் மவள திங்கறான்னு சொல்றியோ? அவளுக்கு போய் தாண்டி இந்த வீட்ல எல்லாம் மிச்சம். என் பிள்ளைவே, நான் இருக்கும்போது இந்த பேச்சு பேசுறியே, நான் இல்லன்னா என்னெல்லாம் பேசுவாவல. இங்க பாரு, என் மவ வருவா போவா. 10 நாள் இல்ல 10 மாசம் கூட தங்குவா. எதுவும் அவளை நீ கேட்க கூடாது. கேட்டான்னு வச்சுக்க, பீடி தட்டு பறந்துற, நீ அந்த வீட்டை விட்டு பறந்துருவா. பிறவே தெரும் திண்ணையமா தான் போய் உட்கார்ந்துருக்கணும் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா போய் வாழைக்காயை வாங்கிட்டு வந்து பச்சு போடு. அதே மாதிரி போண்டாக்கு என்னெல்லாம் தேவையோ அதையும் வாங்கிட்டு வந்து போடுறா. இப்போ இல்ல என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. சோதனை, பெரும் சோதனை. இந்த கிளவியால எனக்கு ஒரே சோதனையா தான் இருக்கு. ஒரு நேரம் கூட என்னால பீடி சுத்த முடியல. எப்ப பார்த்தாலும் வந்து நின்னுட்டு அதை செய் இதை செய் இதை செய் அதை செய் சொல்லிக்கிட்டே இருக்கு. இது மவா அந்த வீட்டுல பழைய கஞ்சி குடிச்சிட்டு கிடக்கும். இங்க வந்ததுல இருந்து கறி மீனுன்ட்டு இதுக்காகவே நான் ஏகப்பட்ட ரூபாய் செலவு பண்ணிட்டேன். இப்போ வாழைக்காய் வாங்கணுமா, பச்சு போடணுமா, போண்டா போடணுமா, காபி போடணுமா, இவ்வளத்தையும் போட்டாலே ராத்திரி ஆயிருமே. அதுக்குள்ள ராத்திரி சாப்பாடு வேணுங்க. அப்படியே இருட்டிடும். போத்திர வளர்க்கணும், வீட்டை தொடக்கணும், வீட்டை கூட்டணும், எல்லா வேலையும் எனக்கு தான். நல்லா தின்னுட்டு கட்டில படுத்து உறங்கிட்டு கிடக்காவ. எனக்கு தான் ஒரே சோதனையா இருக்கு. இது செய்யலனாலும் ஏசம், செஞ்சாலும் ஏசம். இனி வேலையே செய்ய விட மாட்டேங்க. சீட்டு கூட எப்படி கட்டுவேன்? இந்த கிளவியால ஒரே சோதனையா இருக்கு. காத்து அறுத்ததுக்கு பதிலா இது வாய் அறுத்து விட்டுருக்கணும். செல்லம்மாக்கா, என்னக்கா சத்தம் அங்க வரையும் கேக்கு? யாரையும் ஏசிட்டு இருக்கீங்களோ? ஆமா ஷில்பா. யாரக்கா ஏசுறிய? யாரு? என் மாமியார் கிளவியதான். என்னாச்சுக்கா, என்ன பிரச்சனை? சுவாரிக்குது ஷில்பா. மதியம் தான் சோத்த பங்கி ஆட்டுக்கறி எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சு கொடுத்துருக்கேன். ஆட்டுக்கறியா? இன்னைக்கு வியாழக்கிழமை தானே. இன்னைக்கு எதுக்கு ஆட்டுக்கறி எடுத்திய? நீ ஞாயிற்றுக்கிழமை தானக்கா எடுப்பிய. என் நாத்தனார் வந்து தொலைச்சிருக்கல, தினமும் கறி மீன் தான். இன்னைக்கு ஆட்டுக்கறியை தான் திங்கணும்னு சொல்லிட்டு வந்த அன்னைக்கு கோழிக்கறி, நேத்து மீனை வாங்கிட்டு வந்து போட்டிருக்கு. இது வந்ததுல இருந்தே இது வரைக்கும் 5,000 ரூபாய் செலவாயிட்டு. அந்த அளவுக்கு உட்கார்ந்து தின்னுகிட்டே இருக்கு. ஐயோ, ஆமா ஷில்பா, என் புருஷன் செலவுக்கு மட்டும் தான் ரூபா தராரு. அது எப்படியாவது கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி நான் எப்படியாவது சீட்டு பணத்துக்கு சேர்த்து கட்டிடுவேன். இல்லையா ஏதாவது தேவைகளுக்கு வச்சுக்கிடுவேன். இப்ப இது வந்து உட்கார்ந்ததுதான். 1 ரூபா கூட இந்த மாசம் மிச்சம் எடுக்க முடியாது போல. தின்னுகிட்டே இருக்கு 24 மணி நேரமும். என் மாமியார் மட்டும் இருந்தா கூட அது இதுன்னு எதையாவது சொல்லிடுவேன். இத ஒண்ணுமே நான் சொல்ல முடியல. சொன்னா என் மாமியார் ஒரு பக்கம் சண்டைக்கு வருது, என் புருஷன் ஒரு பக்கம் சண்டைக்கு வராரு. ஒரே தொல்லையா இருக்கு ஷில்பா. என்னாலயாவது ஓடிடலாமான்னு தோணுது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதங்கக்கா. பின்ன என்னத்த சொல்ல ஷில்பா? காலையிலே எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இது வந்து இங்க உட்கார்ந்துருக்கிறதுனால மதியம் சோறு வாங்கி குழம்பு வச்சு கொடுத்துருக்கு. இப்ப அதுக்குள்ள எங்க இருந்துதான் பசி வந்து தொலைச்சதுன்னு தெரியல. ஸ்நாக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போது என் மாமியார் கிளவி. நான் காப்பியை போட்டு அந்த பிஸ்கெட் எடுத்து தின்னுங்கன்னு சொன்னா அதெல்லாம் வேண்டாமா. கடையில போய் நான் வாழைக்காயை வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு பச்சு போடணுமா, போண்டா போட்டு கொடுக்கணுமா, என்னதான் நினைச்சிட்டு தெரியுதுன்னு தெரியல இந்த கிளவி. என்னது பச்சி போண்டாவா? ஆமா ஷில்பா, இந்த கிளவியால எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. செய்யலனா பீடி தட்டை தூக்கி எரிஞ்சிருவேன்னு சொல்லிட்டு போகுது. இப்ப போய் நான் பச்சி போண்டா